நான் நம்பி தான் வாங்கி போனேன், எப்படி நம்மளுக்கு தெரியும்? காய்ஸ், அண்ணன் வந்து காசிமேடு கடை மீன் வாங்கிக்காரு. ஸோ மீன் வந்து நல்லா இல்லையா, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வந்து நீ நம்ம டாஸ்கே பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம மீன் வந்து அப்படியே அண்ணன் கொடுத்துலாம். அதை பிடி என்னங்கண்ணா பிடிங்க பிடிங்க. நாங்களும் ஒரு டாஸ்க் தான் பண்ணுகிறோம். பழம் இருந்தால் பிடிங்க பிடிங்க. ஐயா அண்ணா பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயா அவங்க எனக்கு யாருன்னு வேணும் கொடுங்க. அவங்க அப்படிதான் ஏமாத்துவாங்க. அவங்களை கடவுள் பார்த்துக்காரு. இல்லை எவ்வளோ பேர் இதுமாதிரி ஏமாத்திருப்பாங்க, எவ்வளோ பேர் ஏமாத்துவாங்க. அதை நம்ம பார்த்துலாம் விடுங்க. அவங்க யார் மட்டும் வேணும்ண்ணா எனக்கு. அதான் அவங்க யாருக்கு அவங்க யாரு? என்ன சுசி? அவரை கூப்பிடா. மண்டல சார் பொண்ணு அவரை கூப்பிடா. அவர் கூப்பிடலாம். மீன் நீங்க பார்த்து வாங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா. தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். அந்த மீன் யார் குத்தல வாங்க, சும்மா குத்தல வாங்க மாட்டாங்கண்ணா. அந்த மீன் எங்க பாரு. இந்த மீன் உங்களுக்கு 300 சொல்லி கொடுத்துருக்காங்க. சுசி அவங்க போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு மாற்றி ஊற்றலாம். என்ன சொல்றாங்க அவங்க கடைக்கிறாங்க. நாளைக்கு மேட்டர் முடிச்சு விடுங்க. பிரசாந்த் என்ன சொல்லுங்க. ஓகேங்களா? சொல்லிட்டு இந்த மேட் நாளைக்கு முடிச்சு சொல்லுங்க. நாளைக்கு வாங்க. அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவர் நாளைக்கு ஃபோன் போட்டு அவரை கூப்பிட்டு அவர் பேசி விடுங்க. இதை முச்சு விடணும். நீங்க விடக்கூடாது. முடிச்சாதான் நாளைக்கு மொத்தவங்க பாதிக்க போட மாட்டாங்க. காலையில வந்துரு ஒரு 7 மணிக்கு எல்லாம் வந்துருங்க. எங்கண்ணா வீடு எங்கண்ணா? நம்ம டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணுகிறோம். மீன் பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அவங்க மீன் ஓகே டெய்லி ஒரு பண்ணுங்க. காசு மீன் கவி நீங்கள் எத்தனை போங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகேண்ணா. காய்ஸ், அண்ணன் வந்து ஏமாந்துருக்காரு. மீனுக்கு வந்து மீன் நல்லா இல்லாத மீன் அண்ணன் குத்துருக்காங்க காசிமேடு கடலூரத்தில். இந்தமாரி யாருமே பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் நாளைக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம இனி டாஸ்க்கே பண்ணல. ஸோ அண்ணனை பார்த்தோன்னா நம்ம அவர் சூழ்நிலை அப்படியே மாறி நம்மளுக்கு அந்த மீன் அவருக்கே கொடுத்துட்டோம். ஸோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ காசிமேட்டில் இந்தமாரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் அவருக்கு கிடச்சிரும். அண்ணன் கிடச்சிரும். நாளைக்கு ஒரு 7 o'clock 8 o'clock வர சொல்லியிருக்காங்க சங்கத்தில். ஸோ முடிச்சு விட்டுலாம் அந்த மேட்டரை.